இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள். அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏண்டி பொம்மி, என்னையா சித்திரவதை பண்ற? இப்ப நான் கொடுக்கறேன்டி உனக்கு சித்திரவதை. அம்மா, ஏதோ போன் வருதுமா. ஹலோ மேடம், நான் கந்தசாமி பேசுறேன். வால்பாறை வரதம் கூட உங்க மருமக கோவிலுக்குள்ள பேசினது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு கொலைகேஸ்ல அந்த வால்பாறை வரதனை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஜான்சி மேடம் கைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போயிருங்க. என்ன சத்த? சரி சரி, நாங்க உடனே வந்து வாங்கிக்கிறோம். என்னாச்சுமா? என்னத்த என்னாச்சு? இவ்வளவு நேரம் கூலா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்னமோ டென்ஷனா இருக்கீங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு காரியத்தை உருப்படியா பண்ண துப்பு இல்ல, ஆனா கேள்வி மட்டும் நல்லா கேளு. நீ பண்ண காரியத்துக்கு இந்நேரம் ஜெயில போய் களிதான் தின்னணும். ஐயோ அக்கா, என்ன ஆச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அக்கா. நீங்க 3 பேரும் சேர்ந்துகிட்டு அந்த கோயில்ல அந்த வால்பாறை வரதன் கிட்ட வக்கனையா அரட்டை அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. அது அப்படியே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஐயோ, இப்ப அந்த வால்பாறை வரதனை கொலை வழக்குல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் ஜான்சி கையில கிடைச்சிச்சு, எல்லாருமே நமக்கு கஞ்சி காய்ச்சிருவாங்க. முதல்ல வாங்க, அவன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த ஆதாரத்தை வாங்கிட்டு போ. வாங்க வாங்க, வாங்க. வாங்க. எங்க போறாங்கன்னு தெரியலையே. ஹலோ மேடம், சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லியிருக்கேன். ஓகே குட். நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். ஜான்சி யாருமா? சொல்றேன் பெரியப்பா, வாங்க போலாம். பெரியப்பா இங்க வாங்க. என்னம்மா? என்ன? இது ஏதோ ரத்தக்கார மாதிரி இருக்கு. ஐயோ, ரத்தக்கரையா இருக்கு. ஆமா, அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவங்க 4 பேரும் சேர்ந்து தாத்தா பாட்டி ஏதோ செஞ்சிருக்கணும். பெரியப்பா, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்களேன். இருமா பாக்குறேன். பெரியப்பா என்னம்மா? இங்க வாங்களேன். என்ன? பெரியப்பா, அந்த போன் தாத்தாவோடது மாதிரி இருக்கே. வாங்க பெரியப்பா, என்னங்க போய் பார்க்கலாம். வாங்க. சரிம்மா. பெரியப்பா, இது தாத்தாவோட போனே தான். இருங்க, ஆன் பண்ணி பார்க்கறேன். ஆன் பண்ணி பாருமா. ஐயோ, சார்ஜ் இல்ல போல. வாங்க ரூம்ல போய் சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஆமா. இந்த பொம்மிக்குள்ள இருக்கிற சம்யுக்த ஆத்மாவை அவளோட உருவத்துல வெளியே கொண்டு வரணும்னா அந்த ராணியை இங்கே கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே ககுபரே? ஆமாம் அண்ணா. அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். இன்னும் 3 நாளிகைக்குள் அந்த ராணி இங்கே வந்துருவா. இதில் எந்தவித தடையும் இல்லாமல் அவ ஆத்மாவை வெளியே பிரிச்சு எடுக்கிறதுக்கான பூஜையை செய் ககுபரே.
சம்யுக்தாவின் உருவத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் அது அனைத்தும் எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொந்தம் சொந்தம். மம்மி, உன்னுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக காத்தில் கரைந்து கொண்டு இருப்பதால் உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நீ போனதும் இன்னொருத்தி வெளியே வருவாள்ல, அவளுக்கும் எனக்கும் பூர்வ ஜென்மத்து பந்தமும் பகையும் இருக்கிறது. என்ன சம்யுக்தா, நான் சொன்னது சரிதானே? என்னோட உடல், ஆத்மா எல்லாமே என்னோட பார்த்திபனுக்கு மட்டும்தான் சொந்தம். நீ பண்ண துரோகத்துக்கும் என் பார்த்திபனை கொன்னதுக்கும் உன்னை நான் ஏன் கையால கொல்லுவேன்? நான் பார்த்திபன் மேல சபதம் செஞ்சிருக்கேன். அதை நிச்சயமா நான் செஞ்சு காமிப்பேன். ஈசனே, இன்னும் சில மணி நேரங்கள்ல நான் காத்தோட காத்தா கலந்துருவேன். நான் போனாலும் சம்யுக்தாவோட ஆத்மாவையும் ராணியையும் முன் ஜென்மத்துல இருந்த பார்த்திபனா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல என்னோட புருஷனா இருக்கிற வேம்பு சாரா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீதான்பா காப்பாத்தணும் பரமேஸ்வரா. சூரியன் உதிக்கின்ற போது மஞ்சள் கலந்த சிகப்பு நிறம் அதிக நேரம் இருப்பதில்லை. காரணம், இந்த உலகத்துல எதுவுமே நிலையானதில்லை. இந்த சூட்சம விளையாட்டுல பணைய பொருளா இருக்கிறது பொம்மியோ ராணியோ சம்யுக்தாவோ இல்ல. தன் உயிரை பணையம் வைக்க போறது சித்தார்த். புனர்ஜென்மத்துல சித்தார்த் தான் பார்த்திபனா இருந்தவன். சப்தார்த்த பிரத்யாயானமித ரேதராத் யாசத் சங்கா தத் பரவிபாக ஸ்மயமாத் சர்வபூத ருதக்யானாம். புனர்ஜென்மத்துல பார்த்திபன் மானிட உயிர்களுக்கும் அக்ரிணை உயிர்களுக்கும் நிறைய நல்லது செஞ்சிருக்கான். அதெல்லாம் தான் அவனுக்கு புண்ணியங்களா மாறி இருக்கு. தன் உயிரை பணயம் வச்சு அவன் போற இந்த பயணத்துல பறவைகள், தாவரங்கள், விலங்குகள், வீடு பேறு பெற்ற முனிவர்கள், இப்படி எல்லாரும் அவனுக்கு துணையா இருப்பாங்க. இருந்தாலும் அந்த விதி வலியது. அது என்ன நினைக்குதோ அதை தான் அது செஞ்சு முடிக்கும். அது வரைக்கும் வேடனின் கை ஓங்கி இருக்கும். பார்த்திபன் முற்றுப்புள்ளி இல்ல. திரும்பவும் சித்தார்த் மூலமா இந்த ஜென்மத்துல தன்னோட ஆட்டத்தை துவங்க இருக்கிற தொடக்க புள்ளி.